நைட்ல இருந்து நீங்க இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு நியூஸை பார்த்துருப்பீங்க. அமெரிக்காவோட ஃபார்மர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட கன் ஷாட். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நேஷனல் மீடியாவும் இப்போ இதை தான் பேசிட்டு இருக்காங்க. And you know that's a little bit old, that chart. That chart's a couple of months old, and if you want to really see something that's said, take a look at what happened. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. அதற்கான கேம்பெயின் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஜூன் 27ஆம் தேதி பிரசிடென்ஷியல் டிபேட் நடந்தது. அதாவது அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலரான பொலிட்டிக்கலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிபேட். எப்பொழுதும் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்டி சைடில் இருந்தும் யார் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நிற்க போகிறாங்களோ அவங்க வந்து அந்த டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி இந்த டைம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சைட்லேருந்து ஜோ பைடனும் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி சைட்லேருந்து டொனால்ட் ட்ரம்பும் அந்த டிபேட்டில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த டிபேட்டுக்கு அப்புறமே டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்காவில் வந்து அந்த வாய்ஸுங்கிறது அதிகமாச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. ஏன்னா அந்த டிபேட்டில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் இப்போது அங்கே இருக்கக்கூடிய சில ஏரியாக்களில் போயிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இது மாதிரி கேம்பெயின் பண்ணுறது அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது. நேற்று பென்சில்வேனியாவில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு இருக்கப்போ தான் இந்த கன் ஷாட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நார்மலாக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியும். நார்மலாக இதை மாதிரி ஒரு ஃபார்மர் பிரசிடென்டோ இல்லை டெபுட்டி பிரசிடென்ட் வந்து இதை மாதிரி ஒரு பப்ளிக் ஃபோரமில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் அந்த ப்ரொடக்ஷனை பார்த்துப்பாங்க. அதே மாதிரியே இந்த பப்ளிக் முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் பேசுறதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒரு ரேடியஸ் வரைக்கும் எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. ஆனால் இதை தாண்டி வெளியிலேருந்து ஒரு பில்டிங்லேருந்து இந்த கன்ஷாட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நம்ம அந்த வீடியோவை பார்த்தப்பவே நமக்கு தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு, ஒரு சத்தம் கேட்குது. டக்குன்னு பேசிட்டு இருக்கப்போ முன்னாடி இருக்கும்ல ஒரு டேபிள் நம்மளாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு கீழே போயிட்டு ஒளிறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ் வந்து அவரை வந்து ப்ரொடக்ட் பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது டொனால்ட் ட்ரம்ப் காதுலேருந்து ரத்தம் வருது, மூஞ்சிலாம் ரத்தமாக இருக்குது பார்க்குறோம். பட் இந்த கன்ஷாட் அப்படிங்கிறது அந்த ரேடியஸ்குள்ளே இவங்க ப்ரொடக்ஷன்னு இந்த அங்கே இருக்கக்கூடிய டீம் பார்த்துட்டு இருந்தாங்களே அதுக்கு வெளியிலேருந்து நடந்திருக்கு. பட் இமிடியேட்டாக இவங்க ரியாக்ட் பண்ணதில் அந்த யார் துப்பாக்கி சூட்டு நடத்துனாங்களோ அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் மேலே அந்த புல்லட் எதுவும் படலை, ஹீஸ் நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டீம் அங்கே வந்து இதை நார்மலாக சொல்கிறாங்க, டொனால்ட் ட்ரம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. பட் இதை எடுத்துக்கக்கூடிய மீடியாஸ், அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்போட ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது, ஏன்னா அமெரிக்காவில் ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட் அப்படிங்கிறது உலகத்திலேயே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு நபருக்கு இதை மாதிரி அவர் மேலே வந்து கன்ஷாட் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதில் எலான் மஸ்க் வந்து நான் வந்து இந்த விஷயத்தில் டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து ஃபுல் ஆதரவாக நிற்கிறேன். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் வந்து இங்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ இன்டெலிஜென்ஸோட ஹெட்டு வந்து பதவி விலகணும் அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு. இப்போது பரபரப்பாக இந்த விஷயம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக்கில் வந்து ஒரு நபர் அந்த கன்ஷாட் நடந்த அந்த சம்பவத்தில் அங்கே அந்த பேச்சை கேட்க போன ஒரு நபரும் வந்து இறந்து போயிருக்கார் அப்படிங்கிற செய்தி இது வரைக்கும் இருக்குது. பட் அடுத்தடுத்த அப்டேட் என்ன மோட்டிவ், இந்த கன்ஷாட்டுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ், இல்லை வேற ஏதாவது நேஷன் இருக்காங்களா, இல்லை உள்ள நடக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறது தான் இன்னும் எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அதை பற்றின டேட்டாஸ் எதுவுமே ஃபர்தர் டீட்டெயில் எதுவுமே இன்னும் ரிப்போர்ட் ஆகவே இல்லை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி கன்ஷாட் நடக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரசிடெண்டாக இருந்தவங்களே இதை மாதிரி கன்ஷாட்டில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 1963 ஜான் கென்னடி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் இதை மாதிரி பிரசிடெண்டாக இருக்கிறப்ப, ஆக்டிவ் பிரசிடெண்டாக இருந்தப்போ, கேம்பெயின் போனப்போ அவரை வந்து கன்ஷாட் பண்ணி கொண்டாங்க. அதே மாதிரி 1968 அவருடைய பிரதர் பாபி கென்னடியும் இதை மாதிரி கன்ஷாட் நடத்தப்பட்டு தான் இறந்து போனார். அதுக்கப்புறம் 1981 ரீகன் அப்படிங்கிற பிரசிடென்ட், அவரும் வந்து கொலை முயற்சிலாம் நடந்தது. அவரும் ஆக்டிவ் பிரசிடெண்டாக இருக்கிறப்போ இந்த கொலை முயற்சிலாம் நடந்தது. ஸோ அமெரிக்காவோட கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இதை மாதிரி பிரசிடெண்டாக இருக்கிறவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயம்தான். பட் இவ்வளவு மாடர்னாக மாறியாச்சு, இவ்வளவு செக்யூரிட்டி கொண்டு வந்துட்டோம், ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் மீறி இப்போது இந்த மாடர்ன் டைமில்
ட்ரம்ப் மீது நடத்தப்பட்டிருக்க இந்த கன் ஷாட் அப்படிங்கிறது என்ன நடக்குது அமெரிக்காவில் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுப்பியிருக்கு. அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில் இதை மாதிரி கன் ஷாட், அதுவும் ஃபார்மர் பிரசிடென்ட் மேலே அப்படிங்கிறது தான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ். சரி, இதில் என்ன ஃபர்தராக அப்டேட் கிடைக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். வில் see you on next video. Bye viewers.